தேவனுக்குள் அடங்கி இருக்க முடியாது. என் தேவனுடைய கரத்துக்குள்ள நீங்கள் இருக்கும்போது பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த காரியம்தான் நமக்கும் தேவனுக்கும் அற்புதத்தை தடையாயிருக்கிற இந்த 4 காரியங்களை நீங்கள் மறுபடியும் போய் பாருங்கள். விசுவாசமும் தைரியமும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறது. 3வது, நம்முடைய மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவுல. கடைசியில நம்மை நாமே தாழ்த்தி தேவனுக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். எலியா ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வாயில வருகிற வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். மழை வராதனா மழை வரல, மழை வானா மழை வந்தது, அக்கினி இறங்கி வானா அக்கினி இறங்கி வந்தது. உங்களுடைய நாவலும் இதே வல்லமை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே அதே அற்புதம் இன்னைக்கு செய்வார். அவரால் செய்ய முடியும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள். இந்த காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம் ஆண்டவர் இன்னைக்கும் செய்வார். ஈசாக்குக்கு செய்த அற்புதம் ஆண்டவர் இன்னைக்கும் செய்வார். யாக்கோவுக்கு செய்த அற்புதம் இன்றைக்கும் ஆண்டவர் செய்வார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இன்றைக்கும் அந்த அற்புதங்களை செய்ய வல்லவராக